கார்த்திக் ரேவதி சீரியலில் கல்யாணம் நின்று போச்ச கோவத்தில் சாமுண்டீஸ்வரி இதுக்கெல்லாம் காரணம் அந்த டிரைவர் பையன்தாங்கிறாங்க. அப்போது யார் சொன்னாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுமல்லங்கிறாங்க சூரியகலா. ஆஃபீஸ்லேயே போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சாமுண்டீஸ்வரியும் சூரியகலாவும் திரும்பவும் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காங்க. ஆஃபீஸர்கிட்ட சார் நீங்கள் உண்மையை சொல்லித்தான் ஆகணும், என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது யார் சாருங்கிறாங்க. ஏம்மா திரும்பவும் இங்கேயே வந்து நிற்பீங்களா? உங்கள் பொண்ணு ஆக்சிடெண்ட்டில் பழைய நினைவுகளை மறந்துருக்காங்க, அதனோட சர்டிஃபிகேட்டு என்கிட்ட இருக்கு. ஏற்கனவே கல்யாணமான பொண்ணுக்கு டைவர்ஸ் வாங்காமலே டைவர்ஸ் கேஸ் கோர்ட்டில் இருக்கும்போதே இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்னம்மா நியாயம்? நீங்கள் ஊருக்குள்ளே ஏதோ பெரிய மனுஷின்னு சொல்கிறாங்க, ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒழுக்கமாக நடந்துக்க தெரியல உங்களுக்கு. இவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க, இப்படியெல்லாம் ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதான்னு கேட்குறாங்க. சார் அதெல்லாம் பொய் சார், நம்பாதீங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. எது பொய்? அந்த பொண்ணோட புருஷனே எனக்கு இவ்வளோ பெரிய தகவலை கொடுத்துருக்காங்க, என்னையும் காப்பாற்றிருக்காங்க, அந்த பொண்ணையும் காப்பாற்றிருக்காங்க. இப்போ எப்படிமா நீ பொய்ன்னு சொல்ல? ஆதாரமெல்லாம் பக்காவாக அனுப்பிச்சிருக்காரு. நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணதுக்கு நானும் எல்லாம் வசமாக மாட்டியிருந்திருப்பேன். ஏமா நான் ரிட்டையர்ட் ஆக போகிற வயசில் நீங்கள் இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைன்னு கேட்குறீங்க. இப்படி ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுனா நான் காலத்துக்கும் கேஸு கோர்ட்டுன்னு நானும் அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பேன். ஏதோ நல்ல வேலை அவர் உண்மை தகவல் சொன்னதுனால நான் தப்பிச்சேன், அவருக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதும் சாமுண்டீஸ்வரி பாத்தியா சூரியகலா, நான் சொன்னேன்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தாங்கிறாங்க. அவனை தானே நம்ம லிஃப்ட்டில் வச்சு அடைச்சி வச்சோம். அப்படி இருந்து இவனுக்கு எப்படி இப்படியெல்லாம் உண்மை தகவல் தெரிஞ்சிருக்குங்கிறாங்க. வேறு யார், நம்ம வீட்டில் இருக்கிறவங்க தான் யாராவது சொல்லியிருப்பாங்கங்கிறாங்க. இதை நான் இப்படியே விட போகிறதில்ல, அவனை என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு சூரியகலா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சாமுண்டீஸ்வரி ரேவதி ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறாங்க. முன்னாடி அனுப்பிட்டு பின்னாடியே சாமுண்டீஸ்வரி ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. சாமுண்டீஸ்வரி ஆஃபீஸ்க்கு வந்ததை யாருமே எதிர்பார்க்கல. பெரிய பார்க்குறாங்க, அச்சோ மேடம் இங்கேயே வந்துட்டாங்களே, என்கிட்ட சொன்ன வேலையை நான் கரெக்டாக முடிக்கலைங்கிற கோவத்தில் வந்திருப்பாங்களா அப்படின்னு பிரியா பதட்டத்தோடு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ சாமுண்டீஸ்வரி பிரியாவையோ ரேவதியோ சட்டை பண்ணிக்கவே இல்லை. எம்டியோட ரூமுக்கு போகிறாங்க. போனதும் கதவை திறந்துக்கிட்டு அப்படியே போய் பார்க்குறாங்க. அங்கே கார்த்தி நிற்கிறாங்க. கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி வருவாங்கன்னு எதிர்பார்க்கல. என்னடா ராஜா சேதுபதியோட பேரனே, நீ இங்கே தான் இருக்கியா? நீ தான் இருப்பின்னு எனக்கு தெரியும், நீ தாண்டா பல தில்முள்ளு வேலை பார்ப்பின்னு தெரியும். இந்த மாதிரி பொய்யும் பித்தலாட்டும் வேறு யாருனாலையும் பேச முடியாது. எனக்கு அப்பவும் சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. எம்டிங்கிற பேரில் வேறு யாரையோ உட்கார வச்சு நீ நடிச்சதும் எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீ தானே இந்த இடத்துல இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் இருக்கேங்கிறாங்க. கார்த்தி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என் பொண்ணுக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நீ தடுத்து நிறுத்தியிருப்பேன்னு கேட்குறாங்க. ஆமாம் என் பொண்டாட்டிக்கு நடக்கிற இந்த கல்யாணத்தை நான் நிறுத்தினேங்கிறாங்க. கார்த்தி எது ஓம் பொண்டாட்டியா? அப்படி ஒரு நினைப்பு உனக்கு இன்னும் இருக்கான்னு கேட்குறாங்க. அவளுக்கு ஏதோ பழசெல்லாம் மறந்ததுங்கிறக்காக நீங்கள் எந்த எல்லைக்கு வேணாலும் போவீங்களா? அவள் என் பொண்ணு, அவள் நல்லா இருக்கணுங்கிறக்காக நான் என்ன வேணாலும் செய்வேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. ரேவதி என் பொண்டாட்டி, அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண நான் சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னடா அப்படி பார்க்குற? இது வரைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு சும்மா இருப்பேன்னு நினச்சியா? நாளைக்கே என் பொண்ணுக்கும் என் வீட்டில் இருக்கிற மாப்பிள்ளை இருக்காரே மருது, அவருக்கும் நான் நிச்சயதார்த்தம் பண்ண போகிறேன். அடுத்து காட்டுனா இல்லையான்னு பாருன்னு சொல்லிட்டு போகிறாங்க. சாமுண்டீஸ்வரி கார்த்திகிட்ட சவால் விட்டுட்டு அங்கேருந்து போகும்போது அம்மா அம்மான்னு கூப்பிட்டு பார்க்குறாங்க ரேவதி. சாமுண்டீஸ்வரி எதுவும் பேசாமல் அமைதியாக போனதுமே ரேவதி பின்னாடியே ஓடுறாங்க. ஏன் அம்மா இவ்வளோ கோவமாக வந்துட்டு போகிறாங்க? எம்டி சார்கிட்ட என்ன பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சுட்டே போகிறாங்க. அந்த சாமுண்டீஸ்வரி ஐயரு ஜோசியர் எல்லாத்தையும் வர வச்சிருக்காங்க. அப்போ ராஜராஜன் என்ன சாமுண்டீஸ்வரி எதுக்கு இவங்க எல்லாத்தையும் வர வச்சிருக்கேன்னு கேட்கும்போது நாளைக்கு என் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தங்கிறாங்க. என்னது திடுதுப்புன்னு என்ன நீ இந்த காரியம் பண்ணிட்டு இருக்க? இப்போ தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வந்த, கல்யாணம் நின்று போச்சுன்னு கோவத்தோடு வந்து நின்று என்கிட்டையும் சண்டை போட்ட, திரும்பவும் ஏன் இப்படி ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்க? இன்னும் கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நாம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனா என்ன நடக்கும் தெரியுமாங்கிறாங்க ராஜராஜன். என்ன வேணாலும் நடக்கட்டும், என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கணும்னா நான் நாளைக்கே இந்த முகூர்த்த கால் போட்டு நிச்சயதார்த்தத்தை பேசியே ஆகணும், கல்யாணத்தை கூடிய சீக்கிரம் நான் வச்சாகணுங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி. இதுக்கப்புறமா நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு ராஜராஜன் திட்டிட்டு திரும்பவும் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி யாருக்கெல்லாம் அழைப்பு விடணுமோ அவங்களையெல்லாம் வர வச்சிருக்காங்க. எல்லார் கண் முன்னாடியும் என் பொண்ணு ரேவதியோட கல்யாணத்தை நடத்தி காட்டுறேன் பாருன்னு சவால் விட்டுக்கிட்டு இப்போ ஜோசியர் ஐயர் எல்லாத்தையும் வர வச்சிடுறாங்க. மருது ரேவதி 2 பேரும் அப்போ தான் சந்தோஷமாக அமைதியாக இருக்காங்க. அப்பாடா எங்கே இந்த கல்யாணம் இப்படியே நின்று போயிடுமோ, நம்மளை விரட்டிடுவாங்களோ நான் நினச்சேன். ஆனால் அத்தை சூட்டோட சுட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணிட்டாங்கன்னு மருது சொல்கிறாங்க. அப்போ சூரியகலாவும் சந்தோஷப்படுறாங்க. ஆமாம் அத்தை சொன்ன மாதிரி நடத்தி கட்டுவாங்க. எப்படியும் ரேவதியோட கல்யாணத்தை பண்ணினதும் நமக்கு இங்கேருந்து கிளம்பிடணுங்கிறாங்க. ஆமாம் இதுக்கப்புறமும் நம்ம இங்கே இருந்தால் அது சரியாக இருக்காது, நல்லபடியாக கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருன்னு சூரியகலா மருதுகிட்ட சொல்கிறாங்க. நானும் அப்படி தான் இருக்கேன், ஆனால் என்ன செய்யுது, ஏதாவது ஒரு தரங்கள் வந்துக்கிட்டே இருக்குதுங்கிறாங்க. ராஜராஜன் திரும்பவும் இதை பாரு ஈஸ்வரி, நீ செய்கிறது முட்டாள்தனம், உனக்கு புரியுதா இல்லையாங்கிறாங்க. இதை பாருங்க, என் பொண்ணோட வாழ்க்கையை நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் பேசாமல் அமைதியாக ஓரமாக நில்லுங்கிறாங்க. நீ ஒன்றும் உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நல்லது பண்ணுற மாதிரி தெரியல, அவள் தலையில் மண்ணை வாரி போடுற மாதிரி இருக்குது. என் பொண்ணை எப்படி வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும், பேசாமல் எல்லாரும் அமைதியாக இருந்தால் அது மட்டும் போதும். ஆனால் இந்த மாதிரி தகவலை அவனுக்கு நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நானே போய் அந்த ராஜா சேதுபதியோட பேரங்கிட்டையும் சொல்லிட்டு வந்துட்டேங்கிறாங்க. அடி பாவி, நீ செய்கிறதும் இல்லாமல் இவ்வளோ பெரிய திமிரோடு ஆடிக்கிட்டு தான் இருக்க, இந்த திமிர் எப்போ அடங்கும் எப்படி அடங்கும்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு ராஜராஜன் மனநொந்து நிற்கிறாங்க. மயில் வாகனம் ராஜராஜன் கார்த்திக்கு ஃபோன் பண்ணி சகல நடக்கிறதெல்லாம் உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஆமாங்க அத்தை வந்தாங்க, சவால் விட்டுட்டு போகிறாங்க.
ரேவதிக்கும் மருதுக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. பந்தக்கால் போடுறதாவும் சொல்லியிருக்காங்கங்கிறாங்க. இது கேட்ட ராஜராஜனும் மயில்வாகனும் என்ன செய்யல, அத்தை இப்படி போயிட்டே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. வீட்லேயும் நாங்களும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம். ஆனால் என் பொண்ணுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லி இப்படி ஒரு பாலுங்குழியில் தள்ள பார்க்குறாங்களே சகல. நீங்கள் தான் எப்படியோ தடுத்து நிறுத்தணும். ரேவதியோட வாழ்க்கையில் இப்படி தடுமாற்றமாக இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனம். ராஜராஜனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க மயில்வாகனம். மாமா நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியும் சகலை வந்து தடுத்துருவாருங்கிறாங்க. என்ன மாப்பிள்ளை செய்கிறது, தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனையை இழுத்து விட்டுக்கிட்டே இருக்கா. அந்த ரேவதியை நிம்மதியை விடமாட்டா போல இருக்கு. அவளே உடம்பு சரியில்லாத பொண்ணு, அவளுக்கு போய் இப்போ கல்யாணம் வச்சே ஆகணும்னு அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கா. இவளை என்ன சொல்லித்தான் நான் தடுத்து நிறுத்துவேன்னு எனக்கே தெரியல. நான் ஒரு கையால் ஆகாதவனா இருக்கனே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது அப்போ மயில்வாகனம் சொல்கிறாங்க, இதை பாருங்க மாமா, எங்கே போய் கல்யாணமே பண்ணினாலும் அது கோர்ட்டுமே ஏற்றுக்காது. இங்கே யாரும் ஏற்றுக்க போகிறதும் இல்லை. ரேவதிக்கு கூடிய சீக்கிரம் எல்லா உண்மையும் புரியத்தான் போகுது. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க போகிற போக்கிலேயே விட்டு பிடிக்கலாங்கிறாங்க மயில்வாகனம். சாமுண்டேஸ்வரி எடுத்துக்கிற முடிவு தெரிஞ்சு ரேவதி வந்து கேட்குறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க, ஏமா இப்போ தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயே கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு அனுப்பிச்சிட்டாங்க. அது எதனாலங்கிற காரணமும் எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் இப்போ மறுபடியும் ஏமா வீட்டில் இப்படி ஒரு விசேஷம் வைக்கணும்னு சொல்கிறீங்க, காரணத்தை சொல்லுங்கம்மாங்கிறாங்க. காரணம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், தேதி குறித்த தேதியில் நம்ம கல்யாணம் வைக்கணும் ரேவதி. நான் தான் சொன்னேன், நீ மாப்பிள்ளை வெளியூர் போக போகிறாங்க, அதுக்குள்ளேயே உங்கள் 2 பேர்த்தோட கல்யாணத்தையும் முடிச்சு அனுப்பிச்சி வைக்கணும்னு நான் நினைக்கிறேன் ரேவதி. அம்மா சொன்னால் கேட்பியலைங்கிறாங்க. அம்மா நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன், நான் தட்ட மாட்டேன். ஆனால் இப்போ தான்மா ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வந்திருக்கோம், வேண்டான்னு சொல்லிட்டாங்கல்ல, திரும்பவும் இந்த முடிவு எடுத்து தான் ஆகணுமாங்கிறாங்க. ஆமாம் ரேவதி, உன்னோட நல்லதுக்கு நான் எடுத்தே தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்கிறாங்க. அப்போ ரேவதிக்கு என்னதான் இருந்தாலும் இந்த மருதை பார்க்கும்போதெல்லாம் தப்பாகவே தோணிக்கிட்டு இருக்கு. நம்ம ஆஃபீஸ் போனால் கார்த்தி சாரை பார்க்கும்போது ஏதோ ஒன்று நம்ம மனசில் ஒரு இனம் புரியாத ஒரு உறவு நட்பு இருக்கிற மாதிரியே தோணுது. அது எதனால் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அம்மா கொஞ்ச நாளைக்கு இந்த கல்யாணத்தை பற்றி பேசாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க ரேவதி. அடுத்த நாள் காலையில் சாமுண்டேஸ்வரி ஏற்பாடு பண்ண பந்தக்கால் நடுற நிகழ்ச்சி நடந்துட்டு இருக்கு. பொண்ணு மாப்பிள்ளையும் வர சொல்லுங்கிறாங்க ஐயர். அப்போ ரேவதி வந்து நிற்கிறாங்க. அப்போ மருதுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் வந்துருச்சு. அந்த பக்கமாக போய் பேசிகிட்டே இருக்காங்க. டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க. சூரியகலா அத்தை அவங்க ஏதோ பிஸ்னஸ் விஷயமா பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் ஆகும் போல இருக்குங்கிறாங்க. சரி பரவாயில்ல, வெயிட் பண்ணி பார்க்கலாங்கிறாங்க. இல்லைம்மா, நல்ல நேரம் முடிஞ்சிடும். இப்போ நல்ல நேரத்தில் நீங்கள் பந்தக்கால் தொடர்றது நல்லது, வாங்க எல்லாரும் வந்து இந்த பந்தக்கால் பிடிங்கன்னு ஐயர் கூப்பிடுறாங்க. அப்புறமா மாப்பிள்ளை வந்து பார்த்துக்கிட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து இதை நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமா சேர்ந்து பந்தக்காலுக்கு பூஜையை போட்டு பந்தக்கால் தொடர்றாங்க. பந்தக்கால் எடுத்து ஊன போகிற நேரத்தில் கரெக்டாக கார்த்தியோட கார் வந்து நிற்கிது. கார்த்தியும் வர்றாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி பார்த்துட்டு, ச்சே இவன் எதுக்கு இங்கே வரான் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ரேவதி பார்த்துட்டு, அடடா எம்டி சார் வந்திருக்காரு, நல்ல நேரத்தில் விசேஷம் நடக்க போகிற நேரத்தில் வந்திருக்காரு, ஆஹா எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்னு ரேவதி கார்த்தியை பார்த்ததும் சந்தோஷப்படுறாங்க. இவங்க பந்தக்கால் தூக்கி வைக்கிற நேரமும் கார்த்தி வர்ற நேரமும் சரியாக இருக்குது. பந்தக்கால் எடுத்து ஊனிடுறாங்க. அடுத்தது பார்த்தா எல்லாருமே கைவிட்டுறாங்க. அந்த நேரம் பார்த்து பந்தக்கால் சரிஞ்சு விழ போகுது. அப்போ தான் கார்த்தி வந்ததும் அதை தாங்கி பிடிக்கிறாங்க. ரேவதியும் அதை பார்த்துட்டு அவங்களும் வந்து தாங்கியிருக்காங்க. இப்போ கார்த்தி ரேவதி 2 பேரும் பந்தக்காலை தாங்கி பிடிச்சிருக்காங்க. இதை பார்த்ததும் மயில்வாகனம், ஆஹா யார் வந்து இந்த பந்தக்கால் தொடணும்னு இருக்கோ அவங்களுக்கு தானே இந்த அமைப்பு, நம்ம கார்த்தி சகலையே வந்துட்டு, ரேவதி உனக்கு அதிர்ஷ்டம் தான், திரும்பவும் உன் புருஷன் கையாலேயே இப்போ பந்தக்கால் போட்டு இப்போ கல்யாணமும் நடக்க போகுது அப்படின்னு மயில்வாகனம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி திரும்பி பார்க்குறாங்க. கார்த்தியும் ரேவதியும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பந்தக்காலை தாங்கி பிடிச்சிருக்கிறத பார்த்ததும் ஐயர் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. பந்தக்கால் ஊனி விடுங்க, சாஞ்சிட்டு இருக்கு பாருங்கன்னு சொல்லும்போது அப்போ சாமுண்டேஸ்வரி வந்து அந்த பந்தக்காலுக்கு மண்ணல்லே அணைச்சி கொடுக்குறாங்க. யார் இந்த இடத்துக்கு வரக்கூடாது, இந்த பந்தக்காலை தொடக்கூடாதுன்னு நினச்சோன்னோ இப்போ அவனே வந்து இந்த பந்தக்காலை தாங்கி பிடிக்கிறானே, அதை நாம ஊனி விடுற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்படின்னு நினச்ச சாமுண்டேஸ்வரி அப்படியே கார்த்தியை பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரேவதி கார்த்தியை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. கார்த்திகம் என்ன மாரி எதுவும் நடக்க நான் விட மாட்டேன்னு வந்திருக்காங்க. சார் நீங்கள் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலைங்கிறாங்க ரேவதி. உங்கள் அம்மா நேற்று ஆஃபீஸ் வந்தாங்கல்ல, வந்து என்னை இந்த விசேஷத்துக்கு கூப்பிட்டுருக்கும்போது நான் எப்படி ரேவதி வராமல் இருப்பேங்கிறாங்க. அதானே பார்த்தேன், எங்கள் அம்மா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டுருப்பாங்க சார். சரி வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு ரேவதி கார்த்தியோட கை பிடிச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த சாமுண்டேஸ்வரி எரிச்சலோடு நிற்கிறாங்க.